அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மத்திய இணையமைச்சரும் பாஜக வேட்பாளருமான எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்க, கிழக்கு பாருங்க போட்டோ, இந்த பக்கம் பாருங்க. ஓகே சார், அப்படியே அப்படியே இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி, திரு எல் முருகன், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் இந்த வேட்புமனு தாக்கலின் பொழுது உடன் இருந்தார்கள் என்பது காட்சியின் வாயிலாக அறிகிறோம். கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பாஜக தரப்புல ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லலாம் இந்த அவிநாசி தொகுதி. ஏன்னா அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள்ல மத்திய அமைச்சர் போட்டியிடும் ஒரே ஒரு தொகுதி அவிநாசி தொகுதி அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையிலேயே இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் அப்படின்றதுனால இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் அப்படின்னு எல்முருகன் தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்ட சூழல இன்னைக்கு காலையிலேயே இந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவான தனபாலை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கார். அதன் பின்னர் ஆன்மீகம் அவருக்கு இங்க நீங்க பார்க்கலாம், இங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது கூட 20ஆம் தேதி அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில்ல பூஜை செய்துவிட்டு தான் முதல்ல மார்ச் 20ஆம் தேதி இந்த பிரச்சாரத்தை தொடங்கினார். அதே போலதான் இன்னைக்கும் அந்த கோவில சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்தார். அவிநாசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மிகப்பெரிய தொண்டர்கள் படையோட மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் இந்த பேரணியில் கலந்து கொண்டார். பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்கள் என அடங்கிய அனைவருடன் பேரணியாக வந்து அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி கல்பனாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பிற்பகல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமான ஒரு விஷயத்தை, அதாவது அந்த தொகுதிக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளிக்க இருப்பதாக சொல்லப்படுது. அதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 குறித்த முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அதுதான் இந்த தேர்தலின் மையப்புள்ளியாக அந்த தொகுதிக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கும்போது அது தொடர்பான ஒரு முக்கிய வாக்குறுதியை கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் திமுக தரப்புல களமிறக்கப்பட்டுள்ள 26 வயதான இளம்பெண் அப்படின்ற ஒரு போட்டியும் இருப்பதால இது ஒரு சுவாரஸ்யமான தொகுதியா பார்க்கப்படுகிறது. 20ஆம் தேதியிலிருந்தே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் எல் முருகன் மத்திய அமைச்சர் அவர்கள் தற்போது இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கார். தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபடார். இவருக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர்கள் சிலரும் இந்த பிரச்சாரத்தில் இந்த தொகுதியில் பங்கேற்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி பாரதி. இதனிடையே அவிநாசி தொகுதியில் திரு எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்த அந்த காட்சிகளை நாம மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். டாக்டர் எல் முருகன் என்னும் நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையாக நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகின்றேன். அவிநாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும் காட்சிகளை பார்க்கலாம். எங்களுடைய வேட்புமனுவை இன்றைக்கு எங்களுடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த திரு அருண்குமார் அவர்கள், திரு வேலுச்சாமி அண்ணன் அவர்கள், திரு பழனிசாமி அண்ணன் அவர்கள், அனைத்து அண்ணன் தனபால் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களும் இன்றைக்கு இணைந்து எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். அவிநாசியில் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியானது 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த பகுதியில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி போயிருந்தாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அந்த திட்டத்தை கடந்த 5 ஆண்டுகளாக அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தார்கள். இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்வு
செழிப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த பகுதியில் கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில்லு 5000 ரூபா சின்ன ஒரு யூனிட் பே பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 50,000 ரூபா கரண்ட் பில் பே பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். 3000 பே பண்ணிட்டு கொண்டிருந்த ஒரு சின்ன சாதாரண எம்எஸ்எம்இ யூனிட்கள் இன்றைக்கு 30,000 கரண்ட் பில் பே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் திமுக அரசாங்கத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, இப்படி எந்த பக்கம் போனாலும் கூட சொத்து வரி 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 என்று மக்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வரி சுமையை உயர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நீங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா, போதைப் பொருள்களுடைய நடமாட்டம், போதைப் பொருள்களை கடத்துறதே திமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அது தவிர்த்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கையில் சட்டம் ஒழுங்கு அந்த அமைச்சராக இருந்து கொண்டு, ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று தினமும் படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான படுகொலைகள், தாய்மார்களுக்கு எதிரான படுகொலைகள், வயதானவர்கள் தோட்டங்களில் தனியாக வாழ்பவர்களுக்கு எதிராக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் ஒன்று செய்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்ததெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளமையை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய குடும்பம் கருணாநிதி, திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதிக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நிதி வரப்பார். அவங்க இந்த நிதியால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதியுடைய குடும்பம். மற்றவர்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சாதாரண மக்களும் கூட பெரிய அளவில் அவங்க கட்சியில் வளர முடியும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய திமுக ஆட்சியினுடைய கொடுங்கோல் ஆட்சியில் மக்களினுடைய சொல்லன மாளாத துயரங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு லட்சியம் எல்லாமே இந்த அவிநாசி பகுதியை நாம் மேலும் வளர்ச்சியடைந்த பகுதியாக ஆக்க வேண்டும். சேவூர் பகுதியில் இருக்கிற வேர்க்கடலைகளுக்கு அவர்களுக்கு அந்த ஜியோடேக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு பார்க்குறோம் அனைத்து பகுதிகளிலுமே கூட நம்மளுடைய தேசிய ஹைவேக்களினுடைய வளர்ச்சி, இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியினுடைய டெவலப்மெண்ட் அவங்க பெரிய அளவில் பண்ணணும். ஏன்னா 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருடத்தில் கொடுத்தது நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் நம்ம டெவலப் பண்ணி கொடுப்போம். இந்த மக்களினுடைய அன்றாட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் கவனம் கொடுப்போம். எங்களுக்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்கள் இடத்துல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய இரண்டாவது விரிவாக்கமானது நிச்சயமாக கொண்டு வரப்படும். அனைத்து குட்டைகளும், ஒரு குட்டை விடாமல் அனைத்து குட்டைகளும் நிரப்பப்படும். அதனால் விவசாயிகளினுடைய வாழ்வு மேம்படும், குடிதண்ணீர் பிரச்சனை தீரும். பிரதமரனுடைய ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே அனைத்து வீடுகளுக்குமே பைப் மூலியமாக கனெக்ஷன் நாம் தண்ணி கொடுப்போம். Friends, in Tamil Nadu coming elections, அவிநாசி வளர்ச்சியடைந்த பகுதியாக மாற்றப்படும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் வெற்றி பெற்றால் உறுதியாக செய்யப்படும் என்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்ததை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.